எல்லாருக்கும் வணக்கம். கூட்டு வட்டியில் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 10% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி 331. அப்போ அதே தொகைக்கு 3 ஆண்டுகளில் 10% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அமௌண்ட் எதுவும் கொடுக்காமலோ அதுக்கப்புறம் வட்டி சதவீதம் கேட்டாலோ அதுக்கப்புறம் ஆண்டு கேட்டாலோ எப்போவுமே ஆன்சர்லேருந்து போங்க. நமக்கு தேவை அந்த கொஷினுக்கு ஆன்சர் தான். நம்ம எப்படி செய்கிறோங்கிற முறை கிடையாது. ஆன்சர்லேருந்து போயிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, கூட்டு வட்டி 331. அப்போ தனி வட்டி என்ன தான் இருக்கணும்? அதே 3 வருஷத்துக்கு 300 தான் இருக்கணும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாமா? செக் பண்ணி பார்க்குறது தனி வட்டி 3 வருஷத்துக்கு 300னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 100 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 100 தான். ஒரு வருஷத்துக்கு 100 இது எத்தனை? 10%. அப்போ 100% அந்த தொகை வந்து 1000 அந்த தொகை வந்து 1000 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதுக்கு கூட்டு வட்டி விடும் ஒரு 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சு பாருங்கள். கூட்டு வட்டிக்கு 1 2 3 எப்போவும் போடுற மாதிரி ஃபஸ்ட் வருஷத்துக்கு கூட்டு வட்டி 100 ரெண்டாவது வருஷத்துக்கு அதே 10% 100 வந்துடும். இந்த 100க்கு 10% பிடிக்கணும் 10. மூணாவது வருஷத்துக்கு இந்த இதில் 100 அப்படி வந்துடும் 10%. இந்த 100க்கு எத்தனை? 10. இந்த 100க்கு எத்தனை? அடுத்து 10. இந்த 10க்கு 10% எத்தனை? 1. முடிஞ்சு போச்சா? அப்போ எத்தனை? 300 10 20 30 31 331 கூட்டு வட்டி 331 வந்துச்சா? ஆன்சர் வந்து பி 300. இது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் 300ன்னு. இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துடுங்க. உங்களுக்கு தொகை கேட்டாலோ ஆண்டு கேட்டாலோ பர்சன்டேஜ் கேட்டாலோ இந்த 3 ஏதாவது கேட்டாலோ கூட்டு வட்டியில் ஆன்சர்லேருந்து போங்க, ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்திங்கன்னா 4% வட்டி விகிதத்தில் 1.5 வருஷத்துக்கு ஆண்டுக்கு 5000க்கு ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டிற்கு 2 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 4% வட்டி வீதம் 1.5 வருஷத்துக்கு 5000க்கு அமௌண்ட் எவ்வளவு? 5000. 4% வட்டி வீதம் 1.5 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஃபஸ்ட் உள்ளதுக்கு ஆண்டிற்கு ஒரு முறை, அப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வட்டி கணக்கிடுதாங்க. அப்படின்னா வருஷத்துக்கே கண்டுபிடிச்சிக்கலாம். 4% 1.5 வருஷமா? மொதல் வருஷத்துக்கு பார்த்தினா 5000 4% என்ன? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அடுத்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா 1%. அப்போ 1% 50னா 4% எவ்வளவு? 200 மொதல் வருஷத்துக்கு. அடுத்து அரை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா வட்டி வந்து எப்போவுமே ஒரு வருஷத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அரை வருஷத்துக்கு வேணால் இது எத்தனை? 2% ஆயிரும். அப்போது இந்த 5000த்தில் 2% எவ்வளவு? அப்போ 2%னா 100. அதுபோக நம்ம கூட்டு வட்டி பார்க்கணும். அப்போது இந்த 200லையும் 2% பார்க்கணும். 200ல் 2% எவ்வளவு? 10% 20, 1% 2, அப்போ 2% 4. 5000த்தில் மொதல் வருஷத்துக்கு 200 வட்டி 4%. அடுத்த அரை வருஷத்துக்கு பார்க்கும்போது கூட்டு வட்டிங்கிறதால இந்த அமௌண்ட்டுக்கும் 2% பார்க்கணும், இதுக்கும் 2% வழக்கம் போல் பார்க்க மாதிரி பார்க்கணும். அப்போ எத்தனை? 304. 200 300 304. 1.5 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 304. ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டார். அதாவது ஆண்டிற்கு 2 முறை வட்டி கணக்கிடப்படுதாங்க. அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜ் வருஷத்துக்கு 4%, ஆண்டிற்கு 2 முறை கணக்குறாங்கன்னா அப்போ 6 மாதத்துக்கு கணக்கிடுறாங்க. அப்போ 6 மாதத்துக்கு கணக்கு போகும்போது நமக்கு வருஷத்துக்கு வந்து 4%னா 6 மாதத்துக்கு எதுனா 2%. ஏன்னா அரை வருஷத்துக்கு 2% தான் எடுத்தோம். அரை வருஷம்னா 6 மாதமா? அப்போ 6 மாதம் அரை வருஷத்துக்கு 2%. அப்போ 1.5 வருஷத்துக்கு இது ஆண்டிற்கு 2 முறைனா 6 6 6 3 டைம் கண்டுபிடிச்சா வந்துடுமா? அப்போ 2% வட்டி விகிதத்தில் 5000க்கு 3 டைம் கண்டுபிடிங்க. 5000 இருக்குது. ஃபஸ்ட்டு 5000க்கு 2%னா 10%, 1%னா 50, அப்போ 2%னா 100. அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு அதே 100 அப்படி வந்துடும். இதுக்கு 2%. இப்போ அந்த 100க்கு 2% எப்படிக்கணும்? 10%, அப்போ 2. அப்போ மூணாவது வருஷம் அதே 5000க்கு 100 வந்துடும். இந்த 100க்கு அந்த 2 வந்துடும். இந்த 100க்கு ஒரு 2 வந்துடும். இந்த 2க்கு 2% கண்டுபிடிக்கணும். அப்போ 2ங்கிறது உங்களுக்கு 100%. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 0.2ங்கிறது 10%. அப்போ இன்னொரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 0.02ங்கிறது 1%. அப்போ 2% என்ன? 0.02. இன்னொரு 1% கூட்டிட்டா 2% தான் 4 0 0 0.04 0.04. இப்போ எல்லாத்தையும் கூட்டிடலாமா? 300 6 6.04. அப்போ 306
6.04 306.04 நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சது என்ன 304 கழிச்சா எத்தனை இருக்குது 2.04 ஆப்ஷன் ஏ ஆன்சர் 2.04 வித்தியாசம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 6000க்கு 5% கூட்டு வட்டியில் எத்தனை ஆண்டில் 6615 அந்த அமௌண்ட் ஆகும். வழக்கம்போது சொன்ன மாதிரி ஆண்டு கொடுத்தாங்கன்னா கூட்டு வட்டிக்கு ஆன்சர்லேருந்து போனால் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு ஆண்டு 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. சென்டராக ஒரு ஆண்டு எடுத்துருங்க. இப்போ 2 ஆண்டுன்னு எடுத்துக்கிடுவோம். ஏன்னா 2 ஆண்டுன்னு எடுத்து 2 ஆண்டு கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஆன்சர் வந்து அடுத்து 1 இருக்குது. அப்போ ஆன்சர் 3ன்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம். அதே இது இந்த 2 ஆண்டு கண்டுபிடிக்கும் போது நமக்கு அமௌண்ட் இந்த அமௌண்ட்டில் வந்து அதிகமாக வந்துட்டுனா 1 இருக்கும்னா 1 இருக்கும். திரும்ப நம்ம 1க்கு கண்டுபிடிச்சோம்னா டக்குன்னு 1 வரலைன்னா 1 டிக் பண்ணிடலாம். அதான் 2 ஆண்டு எடுக்கும். இப்போ 2 ஆண்டு எடுக்க 6000 5% கூட்டு வட்டியில் எத்தனை ஆண்டில் 6615 ஆகும். நம்ம 2 ஆண்டுன்னு எடுத்து வச்சுருக்கோமா. அப்போ மொதல் வருஷத்துக்கு 5% போடுங்க. 5%னா 10% 600 1% 60. அப்போ 10% 60னா 5% 300. அப்போ 2ஆவது வருஷத்துக்கு விடுமா. 2ஆவது வருஷத்துக்கு அதே 5% 300 வந்துடும். இந்த 300ல் 5% எத்தனை 30ங்கிறது 10%. அப்போ 5% 15 600 15 அப்போ 615 வந்துட்டு. இப்போ நம்ம 6000ல் 615 கூட்டினா 2 வருஷத்துக்குள்ளே மொத்த அமௌண்ட்டு. அப்போ 6615 வந்துட்டா. அப்போ ஆன்சர் 2 ஆண்டுன்னு சொல்லி டிக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து கம்மியாக வந்துருந்ததுன்னா அப்போ 3 ஆண்டுன்னு சொல்லி ஆன்சர் டிக் பண்ணிடலாம். இப்போ இதில் நமக்கு அதிகமாக வந்துருந்ததுன்னா ஒரு ஆண்டாக இருக்கும், இல்லை 1 ஆண்டாக இருக்கும். 1 ஆண்டுனா 300 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 300ங்கிறது நமக்கு வராது. அப்படின்னா 1 ஆண்டுக்குன்னு சொல்லி 1 ஆண்டு டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆண்டு கேட்டால் ஆன்சர் எடுத்து போங்க. வட்டி பர்சன்டேஜும் ஆன்சரில் கேட்டாங்கன்னா அதுவும் ஆன்சர்லேருந்து போங்க. தொகை கொடுத்துருந்தாலும் ஆன்சர்லேருந்து போங்க. இந்த 3 இதுக்கும் ஆன்சர்லேருந்து போனீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கில் விட்டுருந்தாங்க. 31,280க்கு 8% வட்டி விதத்தில் 3 ஆண்டுக்கு கூட்டு வட்டி எவ்வளவு அதான் கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுக்கு கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 8006 இது கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி கண்டிப்பாக அமௌண்ட் எத்தனை 31,250 முதல் வருஷத்துக்கு. நமக்கு வட்டி பர்சன்டேஜ் 8%. அப்போ 10%னா 3125. 1%னா 312. 1%னா 312.5. அப்போ 8%னா 8ஆல் பிரிக்கலாமா. 8 40 4 2 16 16 நாளும் 20 0 அப்போ 2 இருக்குமா. 8 10 மீதி 1 38 24 24 25. ஒரு சார்ந்து 2500. முதல் வருஷத்துக்கு 2500. அப்போ 2ஆவது வருஷத்துக்கு அதே 8% இது கண்டுபிடிக்கும்போது 2500 வந்துடும். இதுக்கு 8% கண்டுபிடிப்பீங்களா. 8%னா 10%னா 250. 1%னா 25. அப்போ 8%னா 8 25 எத்தனை 200. அப்போ 3ஆவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும்போது அதே 2500 இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு 200 இதுக்கு 200. இந்த 200க்கு 8% கண்டுபிடிங்க. 10%னா 20. 1%னா 2. 8%னா 16. அப்போ கூட்டிடலாமா. 7500 200 400 600 616. அப்போ 616 கூட்டிட்டா மொத்த வட்டி கிடச்சிரும். 6 1 1 8 8116. ஆப்ஷன் டி. அடுத்த பார்த்தீங்கன்னா போன சமயம் மாதிரி தான் 15,625 8% வட்டி விதத்தில் 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி முதல் ஆண்டு 2ஆவது ஆண்டு 3ஆவது ஆண்டு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. 1% 156.25. 1%னா 156.25. 8%னா 8 40 4 1 8 8 16 16 நாளும் 20 மீதி 2 48 50 5 8 40 45 மீதி 4 8 8 நாளும் 12. அப்போ 8% எத்தனை 1250. 1250. அடுத்த வருஷத்துக்கு அதே 1250. இதில் 8% கண்டுபிடிப்பீங்களா. இதில் 8%னா 10% 125. 1%னா 12.5. 12.5 1%னா 8% எத்தனை 8 40 மீதி 4 1 8 8 16 16 4 20 மீதி 2 8
10. ஒரு ஸ்தானத்துலேயும் புள்ளி வைக்கணும். 8% எத்தனை 100. அடுத்த வருஷத்துக்கு எப்படியும் அதே 1250 வந்துடும். இந்த இதுக்கு 100 வந்துடும், இதுக்கு 100 வந்துடும். 100க்கு 8% 8. கூட்டிடலாமா? 0, 15க்கு 5 மீதி 1, 7, 7, 3, 3750, 308. 100, 100, 100, 8, 308. இது கூட 308 கூட்டிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். 8, 5, 0, 4, 4058 ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 15625. 9 மாதத்தில் 16% வட்டி விதத்தில் முதலீடு செஞ்சால் வட்டி வந்து காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுதாங்க. அப்போ கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வருஷத்துக்கு எவ்வளவு 16% வட்டி, ஆனால் காலாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படுதாங்க. ஒரு வருஷத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ கால்னா எத்தனை 3, 3, 3, 3, 4 பிரிச்சுக்கலாமா? கால், அரை, முக்கா, ஒரு வருஷம் ஆகிட்டா. அப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடுதாங்க. நமக்கு வருஷத்துக்கு 16%னா அப்போ 3 மாதத்துக்குனா 16%. நம்ம காலாண்டுக்கு கணக்கினா 4 ஆண்டுனா 4 பிரிச்சுக்கலாமா? அப்போ 3 மாதத்துக்கு வட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு? 4%. அப்போ நமக்கு 9 மாதத்துக்கு கேட்டிருக்காங்க. 1 3 3 23 6 3 9. அப்போ 3 டைம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 9 மாதத்துக்கு வந்துடும். 9 மாதத்துக்கு 4% வட்டி விகிதத்தில் கண்டுபிடிக்கணும். 15625. மொதல் வருஷத்துக்கு 4% கண்டுபிடிக்கணுமா? 10% 1562.5. 1% 156.25. 1% நமக்கு எத்தனை 156.25. 4% 4% வந்துடுமா? 5 4 20, 2 8 8 10 மீதி 1, 6 24 24 1 25 மீதி 2, 5 20 22க்கு 2 மீதி 2, 4 4 6, 2 ஸ்தானம் 625. 625 2 4% மொதல் வருஷத்துக்கு. அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு, ஏன்னா நம்ம மாதம் 3 மாதம் கண்டுபிடிக்கும். அதனால் மொதல் 3 மாதத்துக்கு இது, ரெண்டாவது 3 மாதத்துக்கு இது, அதே 625. இதுக்கு கண்டுபிடிச்சாச்சா 625. இப்போ இந்த 625ல் 4% கண்டுபிடிக்கணும். அப்போ 1% 6.25ங்கிறது 1%. அப்போ 4% 20, 2 10 1 6 4 24 25. 2 ஸ்தானத்துலேயும் பிடிக்கும். 1 25. 4%ங்கிறது 25. அப்போ மொதல் 3 மாதம், ரெண்டாவது 3 மாதம், மூணாவது 3 மாதம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு அப்படியே 625 வந்துடும். இந்த 625க்கு 25, இந்த 625க்கு 25. ஏன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த 25க்கு 4%. 1%னா 10%னா 2.5. 1%னா 0.25. அப்போ 4%னா 1. கூட்டிடலாமா? 5 மீதி 1, 7, 1 6 6 18. 1875. இதில் 25 25 25 75 76. அப்போ 76. அதை கூட கூட்டி விட்டால் நமக்கு கூட்டு வட்டி வந்துடும். 1 14 15 9 1 1951. ஆப்ஷன் டி. நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். 1600க்கு 5% எத்தனை ஆண்டுகளில் 1852.20 கிடைக்கும்? வட்டி மட்டும் எவ்வளவு? 1852.20லேருந்து 1600 கழிச்சிட்டா வட்டி மட்டும் கிடைச்சிருமா? கழிங்க 0 2 2 5 2. அப்போ 252 ரூபா 20 இதுதான் வட்டி. அப்போ 252 ரூபா 20 நமக்கு எத்தனை ஆண்டில் கிடைக்கும்? இந்த அமௌண்ட்டுக்கு எத்தனை ஆண்டில் கிடைக்குன்னு பார்க்கணும். நமக்கு 3 4 5 6 நமக்கு ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஆண்டு கொடுத்தா என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் ஆன்சர்லேருந்து போங்க. இப்போ மொதல் வருஷத்துக்கு 1600க்கு 5%. 10%னா 160. 5%னா 80. அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு இதே 80 வருமா? 5%. இதுக்கு 5% கண்டுபிடிக்கணும். அப்போ 80க்கு 5% எத்தனை? 10%னா 8 4. மூணாவது வருஷம். ஏன்னா நமக்கு மினிமமே 3ல் தான் இருக்குது. அப்போ 3ஆவது வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி கூட்டி பார்த்துருவோம். அதில் வரலன்னா 4ஆவது வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம். அதிலே வரலன்னா 5ஆவது வருஷத்துக்கு அப்படி வரிசையாக கண்டுபிடிச்சிடுவோம்.
இப்போ அதில் 3 வருஷத்துக்கு பாருங்கள் அதே 80. இந்த 80க்கு 4, இந்த 80க்கு 4, இந்த 4க்கு நம்ம 5% வைக்கணும். 10% எத்தனை 0.4, 10%னா 0.4. அப்போ 5% இதில் பாதி 0.2. இப்போ 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி அதை கூட்டி பார்ப்போம். 240 12.2. அப்போ 240 12.2 தான் 252.2 நமக்கு வட்டி கிடச்சிருச்சு. அப்போ 3 ஆண்டு தான் கரெக்டு. இப்போ இதில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்த வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்த வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி கூட்டும்போது கரெக்டாக இருந்துச்சுன்னா 4 வந்துடும். அதுலேயும் கம்மியாக இருந்துச்சுன்னா 5ஆவது வருஷம் 6ஆவது வருஷம் கண்டுபிடிச்சி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 640 அசலானது 2 ஆண்டுகளில் எந்த கூட்டுவட்டி விதத்தில் 774.40 பைசாவாக மாறும். வட்டி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கிடப்படுதாங்க. நமக்கு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க 11, 12, 8, 10. பர்சன்டேஜோ ஆண்டோ அந்த தொகையை கொடுத்துருந்தா ஆன்சர்லேருந்து போக சொல்லியிருக்கேன். இப்போ இதில் ஆன்சர்லேருந்து போகிறதுக்கு இதுக்கு பொதுவாக என்ன இருக்குது உங்களுக்கு பாருங்கள். 8 குறைஞ்சது, 12 நமக்கு கூடினது. அப்போ இந்த ரெண்டும் எடுக்காமல் இதுக்கு சென்டரில் உள்ளதை எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் ஒமிட் பண்ணிடலாம். இப்போ 10 எடுத்திங்கன்னா அதுக்கு இது வரலன்னா அப்போ 8 கழிச்சிட்டு 12க்கும் 11க்கும் பார்க்கலாம். 12க்கு பார்த்தோன்னா 12க்கும் வரலன்னா 11 ஆன்சர்னு 11.5 ஆன்சர்னு டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பொதுவாக உள்ளது 10 எடுப்போம். 10 எடுத்துக்கிடுவோம். முதல்ல கூட்டு வட்டி என்னென்னு முதல்ல பார்த்துக்கிடுவோமா. 604 மொத்த அமௌண்ட்டு தான் 774.40. 640 அமௌண்ட்டு 0 4 4 3 1. 134.40 தான் அந்த வட்டி அமௌண்ட்டு. இப்போ நம்ம 10 எடுக்கும்போது 2 வருஷத்தில் 134.40 வந்துடுச்சுன்னா நமக்கு 10 ஆன்சர் டிக் பண்ணிடலாம். இல்லை 134.40 வரல, இந்த அமௌண்ட்டுக்கு அதிகமாக வருது, 150 வருது, 10 எடுக்கும்போது வந்துச்சுன்னா அப்போ குறையனா அப்போ 8% தான் அது கம்மியாக இருக்குது. அப்போ 8 ஆன்சர் டிக் பண்ணிக்கலாம். அப்போ அதிகமாக வருதுன்னா அடுத்து நம்ம 12 கண்டுபிடிப்போம். 12 கண்டுபிடிக்கவும் இந்த அது ஈக்குவலாக வரலன்னா நம்ம 11.5 டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 10 எடுப்போம். 10 பாருங்கள் 640 மொதல் வருஷம் 64,000 10%. ரெண்டாவது வருஷத்துக்கு அதே 10% 64. அதுக்கப்புறம் இந்த 64க்கு 10% பார்க்கணும். அப்போ 6.4 8 128 6.4 6.4 4 14க்கு 4 மீதி 1 3 134.40 வந்துட்டு. அப்போ ஆன்சர் வந்து 10%. இப்போ அது 134.4 வராமல் இந்த இடத்துல வந்து ஒரு 145 அந்த ரேஞ்சில் வந்துருச்சுன்னா நம்ம ஆன்சர் 8ன்னு டிக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுக்கு கம்மியாக பர்சன்டேஜ் 8 தான் இருக்குது. அதே இது இந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னா அதுக்கப்புறம் 12 ட்ரை பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி 12க்கு ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதுவும் கரெக்டாக இருக்கலாம். 11.5 ஆன்சரும் டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பார்த்திங்கன்னா போன சம்மு அதே சம்மு ரிப்பீட்டட் கொஸ்டினில் வந்திருக்கு. இந்த சம் மட்டும் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 4 டைம் கேட்டிருக்காங்க. நானும் கொஸ்டினில் எடுத்து வைக்கும்போது அதே சம்மு திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு அதே மாதிரி தான். ஆனால் பர்சன்டேஜ் பாருங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் அதே தான் நீங்கள் 15 எடுப்பீங்களா காமாக இருக்குது. 15 எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்துடும். அந்த 134.4க்கும் அதிகமான அமௌண்ட் வரும். வரும்போது அப்போ நீங்கள் 10ன்னு ஆன்சரை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மடங்கு கணக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மடங்கு கணக்கு பார்த்திங்கன்னா 4 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுது. அப்போ கூட்டு வட்டியில் வந்து 8 வருஷத்துலனா 3 ஸ்கொயர், அதுக்கடுத்து 4 8 அடுத்து 12 வருஷம், 12 வருஷத்துலனா 3 கியூப் ஆயிரும். அப்போ 3னா மொதல் 4 வருஷத்தில் 3 மடங்குனா 8 வருஷத்தில் 3 ஸ்கொயர்னா எத்தனை 9 மடங்கு, 3 கியூப்னா என்ன 27 மடங்கு, 12 வருஷத்தில் 27 மடங்கு ஆகும்.